أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ما كان للنبي والذين آمنوا أن يستغفروا للمشركين ولو كانوا أولي قربى من بعد ما تبين لهم أنهم أصحاب الجحيم. இறைவனுக்கு இணை வைப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பது நன்கு தெளிவாகிவிட்ட பின்னர் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்திப்பது நபிக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்ற செயல் அல்ல. அவர்கள் நெருங்கிய உறவினராயிருப்பினும் சரியே. وما كان استغفار إبراهيم لأبيه إلا عن موعدة وعدها إياه فلما تبين له أنه عدو لله تبرأ منه إن إبراهيم لأواه حليم. இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியது அவருக்கு தாம் அளித்திருந்த வாக்குறுதியின் காரணமாகத்தான். ஆனால் தம்முடைய தந்தை அல்லாஹுக்கு பகைவனாக இருக்கின்றார் என்பது இப்ராஹிமுக்கு தெளிவாகிவிட்ட போது அவர் தம் தந்தையை விட்டு விலகிக் கொண்டார். திண்ணமாக இப்ராஹிம் மிக இளகிய மனமும் இரையச்சமும் சகிப்புத்தன்மையும் உடையவராயிருந்தார்.